இதில் பேசுனவங்க சரியாக படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஏன் தன்பானில் செயற்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த படத்தில் நான் ஏன் தன்பாலின செயற்கையாளராக மாறினேன், அதுக்கான காரணம் என்னன்னு இந்த படத்தில் கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல? இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. இல்லை 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 இல்லை, நான் சொல்கிறது படத்தில் கதாநாயகி சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மை கொடுத்தீங்களே, அந்த பொம்மை மிஸ் ஆனதுன்னா இப்படி ஆறுனேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவ நிச்சயமா தன்பாலின சேர்க்கையாளர் ஆயிருக்க மாட்டா. ஆமாவா இல்லையா? இல்ல. எப்படி இல்லை? நீங்க கதாநாயகி சொல்றல, அது கருத்து கதையில இப்படி சொல்லலையா? சொல்லல சார். என்ன இப்படி சொல்லுங்க? இல்ல அவ அதுல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் பிறந்திருந்தே இப்படிதான், அது வந்து எனக்கு வெளியே சொல்ல முடியல, அதனால இந்த பொம்மையை நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பொம்மை கிட்ட தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், பொண்ணு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்காளேன்னு. அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே. இல்ல தெரிஞ்சு இருக்கலாம் சார். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடைமை, தண்ணி அடிக்கிறா, கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஆமாவா இல்லையா சார்? சொல்லுங்க. ஆமான்னு சொல். இல்ல ஆமா இல்லன்னா சொல்ல முடியாது சார். இது வந்து கதை, இது அப்படியும் இருக்கலாம் இப்படியும் கதைன்னு சொல்லுங்க, அது வரை ஒத்துக்கிறேன். இல்ல சொல்றத கேளுங்க. பாசம் கிடைக்காததுனால இந்த செக்சுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரியற ஒரு அறிவா இருக்கு எனக்கு. அதை பத்தி நீ டீடைலா சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து எதுவுமே நான் படிக்கல, தெரிஞ்சுக்கல. அதாவது பாசம் கிடைக்கலன்றதுனால செக்சுவாலிட்டி மாறுன்றது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு நீங்க சொல்றது. இன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நாம வல்லரசு நாடு நினைக்கிற அமெரிக்காவிலே ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்தே திருநங்கையே கிடையாடா, ஆண்பால் பெண்பால் தான் கையெழுத்து போடுறாரு இல்லையா? அதுக்கு நான் அந்த பேச்செல்லாம் கிடையாது. சொன்ன உண்டா? இந்தியால 3 ஜெண்டர் இருக்கு. இந்தியால இருக்கு. இந்தியால 3 ஜெண்டர் இருக்கு. நம்ம இங்க தான் இருந்து பேசிட்டு அவங்க திருநங்கையா அப்படியும் காட்டலீங்க படத்துல. இல்ல திருநங்கையாவும் காட்டல. அவங்க திருநம்பி ஆண்கள் தான் திருநங்கை, பெண்கள் வந்து திருநம்பியா மாத்திட்டாங்க. இல்ல அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே. இல்ல இல்ல, ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும், பெண்களால் ஆண்களா மாற முடியாது. நன்றி நன்றி. ஓகே வாங்க. கண்டிப்பா எல்லா கருத்தும் ஏத்துக்கணும். நம்ம வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் மட்டும் பார்க்காம அதுல வர விமர்சனங்களை ஏத்துக்கணும் நம்ம. வணக்கம். எனக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. இது செகண்ட் டைம் பார்த்துட்டுருக்குறேன். நான் படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மாலினி ஜீவரத்னம்ன்ட்டு ஒரு கண்டென்ட் அட்வைசர், ஷீஸ் அ எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்ட். அவங்கக்கிட்ட இவங்க நிறைய அட்வைஸ் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் டைட்டிலில் வருது. நான் கொஞ்சம் டீப்பாக பார்த்தேன். அந்த 5 கேரக்டர் ரொம்ப 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 நல்லா இருக்கு. 5 கேரக்டர். இவன் டாக்டர் லக்ஷ்மி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ன்ட்டு பிகினிங்கில் காட்டுறாரு. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கருக்கு இதை புரிஞ்சிக்க முடியல. அவள் ஒரு உண்மையான அம்மா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்கா தவிர அவள் பிரெயின் யூஸ் பண்ணல. ஆனால் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட், ஒன்றும் படிக்காத சர்வெண்ட் அவங்க அம்மாவோட இந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அது மாதிரி இந்த 5 கேரக்டரும் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது, ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, சாங்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல, இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட். இப்போது நான் கொஞ்சம் ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்படி கை போட்டு போனால் ஆர் தே ஹோமோசெக்சுவல்ஸ்ன்னு கேட்டேன். நோ தேர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பொண்ணு ஒரு ஆணு தனியாக போயிட்டு இருந்தால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாரும் கேட்கவே மாட்டாங்க. இந்த கான்செப்ட், இந்த ஃபீலிங் இப்போது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. ஒரு 20 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ் தான் இந்த 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 கான்செப்ட் வந்துட்டுருக்கு. பட் இதை மீறி என்ன கொஸ்டின் வருதுன்ட்டு ஒரு சாங்கில் ஒரு லைன் வந்துடும், மாங்கல்யம் தந்து நானேன்னுட்டு. அது மேரேஜில் பாடுற சாங்கு, அது டைரக்டரு கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது நமக்கு விஷுவலாக ஒரு 2 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணது, டெம்பிளில் பண்ணாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. அது படத்தில் இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப டீப்பான படம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி
ரெண்டு பெண்ணுகள் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் இருக்காரு, மெட்ராஸில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கடைசியில் டைட்டிலில் நீங்கள் காட்டிருக்கலாம். ஆல் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். அந்த பொண்ணு கேட்குறான், சர்வெண்ட்டாக கேட்குறான், நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் இதெல்லாம் நமக்கெல்லாம் வர டவுட்டு, நீ வந்து பாரு அப்படி கேட்குறான். இது லவ்லி ஃபிலிம், லவ்லி ஸ்கிரிப்ட். மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கடைசி சீன் கோவப்படாதுங்க, அந்த கடைசி சீனில் அந்த பொம்மை விழுது இல்லையா, நான் என்ன நினச்சேன், அவருக்கு அன்னைக்கு கூட சொன்னேன், அவள் உட்காந்து போயிட்டு இவள் சைல்டுஹுட் மெமரிஸ் அவள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பாள். இல்லை வீடியோவில் இவள் 6 மாத குழந்தை, 10 மாத குழந்தை, 2 வயசு குழந்தை அப்படி பார்த்து 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 கண்ணில் தண்ணி வந்துட்டு என்னன்னா கூட என் குழந்தை அப்படி இவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தான் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம். தயவுசெய்து எல்லாம் பாருங்கள், நல்லா ஓடட்டும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார். யாரு வா வா பேசுங்க பாலா. உங்களுக்கு பேசுற வந்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆன் பாப்புலர் டிமாண்ட் பாலா. இல்ல இப்பதான் பார்த்தேன், படம் பார்த்தேன். பக்கத்துல டைரக்ட் சார் டைரக்டர் வந்துருங்க. அவர் பயந்துட்டாரு, என்னடா இது. இல்ல டைரக்ட் சாருக்கு யாராவது வாழ்த்துக்கள். இல்ல இது கேட்கல பாலா. தைரியமா எடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம இதுல இண்டஸ்ட்ரியில வந்து போடுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. இது வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா வடநாடு, அதாவது பாலிவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸாக போயிட்டாங்க. இது நிறைய படம் வந்திருக்கு, நிறைய நம்ம பார்க்கலாம் அந்த மூவிலாம். ஸோ அது நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த பொண்ணு நிஜமல் அவங்க வந்து நடிகைன்றதை இதில் நிரூபிச்சிருக்காங்க. படத்துக்கு வேரியேஷன் காமிக்குது. அதே போல் நந்தும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த வேலைக்காரி தீபா அக்கா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, 2 பேர் எப்படிம்மா குழந்தைன்னு கேட்பாங்க. உண்மையாலுமே இன்னைக்கு கல்யாணம் பண்ணவங்க நம்ம திரையுலகத்திலே நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க. அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் குழந்தைங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க அனாதாசிரமத்தில் வளருது. ஸோ அதை தத்தெடுக்க மாட்டாங்க யாரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததுன்னா அதை போகலாம். நிறைய பேருக்கு வந்து குழந்தை வந்து இன்றைக்கி வந்து பிறக்க மாட்டுது. அது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த செலவை ஒரு குழந்தைய தத்தெடுத்தால் அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம். அந்த குழந்தை மூலமா ஒரு பெரிய அளவுக்கு ஜென்ரேஷன் திரும்ப ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம். அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை வந்து தனஞ்சயன் சார் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி பண்ணுறாரு தெரில. அவ்வளோ போல்டாக இறங்கியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் அந்த இல்லை இங்கே நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு, இல்லை நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தையே பிறக்காமல் இருக்காங்கல்ல. குழந்தை பிறக்காம இருந்து 2 பேர் கடைசி வரையும் ஒன்னா இருக்கிறாங்க, லவ்வா இருக்கிறாங்க. பட் அனாதாசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு போன் மூலியமா நம்ம கேட்கறாங்க. அதானே அப்போ முதியோர் எல்லாம் இருக்கணும்ன்றீங்களா? நீ சொல்றது அதானே. இப்ப முதியோர் இருக்கணும், முதியோர் இருக்கணுமா? அப்போ உங்க அம்மா அப்பா எடுத்து போய் விடுவீங்களா? இப்போ உங்க அம்மா அப்பா எடுத்து போய் விடுவீங்களா? குழந்தைங்க அனாதை எவ்வளவு குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு குழந்தைங்க ஆசிரமத்துல வளருதுன்னு தெரியுமா? எப்படி வளருதுன்னு தெரியுமா? அங்க எவ்வளவு ஹராஸ்மெண்ட் ஆகுது தெரியுமா? இல்ல நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். பட் ஆனா நிறைய குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்களை வந்து கொஞ்சம் தத்தெடுக்கலாம் அப்படின்றது. பட் ஆனா கதை வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய படம் வந்திருக்கு, தமிழ்ல கூட சமீபத்தில் வந்தது ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் டீட்டெயில் காட்டியிருக்காங்க. டைலாக் வைஸ் அதை அப்பா அம்மா எப்படி புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு சீனில் வந்து ரோகிணி மேடம் வந்து பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா என் பொண்ணு அப்படின்னோடனே உள்ளே போயிட்டு அவங்க சரக்கு அடிப்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற, அது படித்த ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க டக்குன்னு அவங்களுடைய மூடு எப்படி மாறும்னு தெரியும்ல. அவங்க டென்ஷனுக்கு எந்த எல்லைக்கு போவாங்கன்றதை அதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வெளிப்படுத்த முடியல அப்படின்றது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவரு இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு கைலேஷ் அவர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லவ் பண்ணேன், ஆனால் அவங்க லவ் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் அழகாக காமிச்சிருந்தாங்க. படம் வைஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தா புரிஞ்சிருக்கும். இதே நம்ம பா ரஞ்சித் அந்தமாதிரி எடுத்திருந்தால் என்னென்ன கேட்டிருப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அவரும் எடுத்திருந்தார், அப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தோம். பட் ஆனால் இந்தமாதிரி படங்கள் வரும்போது இன்றைக்கி நிறைய தெரியும். வானவில் சொல்லிட்டு பெசன் நகர்லாம் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. திருநங்கை தான் தெரியும், திருநம்பி யாருக்குமே தெரியாது. திருநம்பின்றவங்க
பெண்கள் தான் அவங்க ஆணாக மாறி இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது யாருக்கும் தெரியாது. இங்கே வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க திருநம்பின்னு சொல்லிட்டு, திருநங்கைன்னு சொல்லிட்டு கலைஞர் தான் இது பண்ணது அந்த நேமியே. நம்ம பாலினத்துக்கு வந்து கொச்சையாக ஒரு பேர் வச்சுலாம் கூப்பிட்ருக்கோம். பட் அதை மாற்றிருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரியுது. பாலிவுட்டில் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்துட்டுருக்குது. ஸோ இதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறதோடு நீங்கள் சொல்லுங்கள். இவன் என்னடா பெரிய ஆளுன்ற மாதிரி இல்லை. பட் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ பாலா. ஊடக நண்பர்கள் அனைக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் ஃபர்ஸ்ட் பேசுகிறோம் நாங்கள் ஆசைப்பட்டது காரணமே நாங்கள் சொல்கிறதுக்காக இங்கே உட்காரல. ஏன்னா எல்லாருமே இல்லைப்பா, நாங்கள் சொல்கிறத விட இதை படத்தை பார்த்து வந்த ஊடக நண்பர்கள் பேசும்போது தான் அது உண்மையிலே நல்லாயிருக்கும். நாங்களே எங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது, எங்கள் படத்தை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. கார்த்திக் ரொம்ப நன்றி. நான் ஒரு சம்மரியே பண்ணிட்டீங்க கார்த்திக், ரொம்ப அழகாக ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டிங்க. நாங்கள் எதுவுமே பேச வேணான்னு பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சோமு சார் ரொம்ப அழகாக வந்து அழகாக பேசினார். பாலா ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. ஊடக நண்பர்கள் பேசும்போது தான் அவங்க வீடியோவில் பேசுகிறாங்க கொஞ்சம் பேர், பட் நிறைய பேர் பேசுறது இல்லை. அவங்க பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். காதல் என்பது பொது உடைமை ஒரு போல்டு அட்டெம்ப்ட் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கதை. போல்டுன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரொமான்ஸ் காமிச்சு, இல்லை எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்கிறது செக்ஷுவாலிட்டியை காமிச்சு அதை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை. உணர்வுபூர்வமான காதல் கதைனா தன் பாலினர் ஈர்ப்பை பற்றி, அந்த காதலை பற்றி ஒரு அழகான ஒரு காவியமாக ஜெயபிரகாஷ் எடுத்திருக்காரு. இது வந்து மேன்கின் ஃபிலிம்ஸ் ஜியோ பேபி சார் இன்னும் கிரேட் இண்டியன் கிச்சன் படமெல்லாம் எடுத்தவர். காதல் அப்படின்னு மம்முட்டி சார் நடித்த படம். எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க? காதல் அப்படின்ற படத்தில் மம்முட்டி சாரே நடித்தார். அதில் வந்து அவர் தன் பாலின ஈர்ப்பாளராக இருப்பார். அதை வந்து கேயவா சொல்லுவாங்க. அதை ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் ஜியோ பேபி வந்து ரொம்ப போல்டாக மலையாளத்தில் எடுத்தார். காதல் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக படமாக அமைஞ்சுது மலையாளத்தில் லாஸ்ட் இயர். அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வரலன்னு நம்மளாம் நிறைய பேசிகிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் மலையாள சினிமாவில் ரொம்ப அட்வான்ஸாக எடுக்கிறாங்க, புதுமையாக படம் எடுக்கிறாங்க, தமிழில் யாருமே எடுக்கிறது இல்லைன்னு வரும்போது இந்த படத்தை ஜியோ பேபி அவர்களும் மேன்கின் சினிமாஸ் ஜொமோன் எவ்ரிபடி அவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது ஒரு 1 இயராக ரொம்ப அவங்க வந்து எப்படியாவது இது மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், மெயின் ஸ்ட்ரீம் படமாக மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க பிரச்சனை வரும்போது நான் இந்த படத்தை 1 இயர் முன்னாடியே கேட்டேன், நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி என் கையில் இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி ஊடக நண்பர்கள்லாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது உண்மையிலே சரியான ஒரு டிசிஷன் தான் நம்ம எடுத்தோம். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரது ஒரு சரியான முடிவாக நான் பார்க்குறேன். அதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி. மக்கள் இந்த மாதிரி படைப்புகளை தமிழ் சினிமாவில் நீங்கள் வரவேற்றதான் புதுமையான முயற்சிகள் வரும். இல்லைனா நீங்கள் மலையாள சினிமா ஓடிடியில் டப்பிங்லையோ இல்லை சப்டைட்டிலோட தான் பார்க்கணும். தமிழ் சினிமா வளரணும், அடுத்த கட்டம் போகணும். புதுமையான படைப்புகள் மீண்டும் பல பேர்கிட்ட இருக்குது. அவங்களாம் வரணும்னா மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி படங்களை திரையரங்களை போய் பார்க்கணும். அதுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய துணையாக இருக்கணும். இப்போது இந்த படம் பார்த்து வந்த உடனே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடினதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு படைப்பை தான் நம்ம கொண்டு வந்திருக்குன்னு அதுக்கு ஜெயபிரகாஷ்க்கும் கலேஷ், லிஜோமோல், அனுஷா இங்கே வந்திருக்காங்க, அனுஷா, ஸ்ரீ சரவணன், டேனி எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க அவ்வளோ பிரமாதமாக உழைச்சாங்க. வினீத் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம், எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ரோகிணி மேம் பற்றி சொல்லவே வேணாம். ஷி வாஸ் ஆல் அவுட் சப்போர்ட்டிங் த ஃபிலிம். எல்லோருமே அவங்க வந்து ஒரு டோட்டலான ஒரு எஃபர்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்களாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த எஃபர்ட்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷனாக அங்கீகாரமாக பார்க்குறோம். இந்த படத்துக்கு இன்னும் பல அங்கீகாரங்கள் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நன்றிகள். உங்களுடைய இந்த வரவேற்புக்கு மிக்க நன்றி. ஜெயபிரகாஷ் பேசுவார். எல்லாமே சார் பேசி முடிச்சிட்டாரு. முன்னாடி வந்த சாரோட பேர் நம்ம கார்த்திக் சார் பேசிட்டாங்க. அப்புறமா பேர் தான் ஐயா அவர் பேசுனது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆக்சுவலி அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஆன்சர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேறு ஆக்சுவலி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் எனக்கு பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சார் சொல்லிட்டாங்க, ரிவ்யூவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணுமோ படத்தில் சொல்லிட்டேன். இனி நீங்கள் என்ன கேட்குறதா தான் கேளுங்க. என்னங்க 1 இயர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவள் வந்து இதுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கா. அதனால தான் இந்த டாலோட கதையை சொல்கிறா. இது வந்து இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்தில் மாற போகிறது இல்லை. நான் பிறந்ததே இப்படி தான், இவ்வளோ வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு நண்டு பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது, நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள அந்த பேரை மீட் பண்ணப்போ தான் எனக்கு வந்து திருப்பியும் பழைய மாதிரி நான் ஆகினேன். இனிமேல் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் எல்லாம் சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தம் அவங்க செய்கிற அந்த காட்சி வைக்கிறதுக்கு காரணம் தான். வேறு எனக்கு எந்த வழியுமே தெரியல உங்களை அது புரிய வைக்க அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணுறாங்க. சொல்யூஷன் கிடையாது சார். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், டிஸ்கஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், புரிதலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. எதுவுமே எப்போவுமே வந்து தீர்வாயிடாது.
இந்த படம் வந்து இன்னொரு படத்துக்கான தொடக்கம் ஆக்சுவலாக. இப்போ வந்து அப்பா அம்மா ஒரு டைம் கேட்குறாங்க சார். ஆமாம் எல்லாருமே வந்து இப்போ வந்து அதே வந்து ஒரு லேடியாக இருந்தாலும் அவங்க டைம் கேட்பாங்க. இப்போ ஆமா. அம்மாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நீங்கள் இந்த ஆமாம் சுச்சுவேஷனில் கேட்குறாங்க. ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த டைம் கூட கொடுக்க மாட்டீங்க? இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவுன்சிலிங் போகலான்றாங்க. ஆமாம் கவுன்சிலிங் போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வார்த்தை எங்களுக்கும் புரிஞ்சு கிடைக்கும் உங்களுக்கும் புரிஞ்சு கிடைக்குன்றார். யா. அப்போ கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமா. அடமெண்ட்டாக இருக்கிறாங்களே. ஆமாம் மாறின ஒரு அடமெண்ட் ஆயிடுவாங்களா? இல்லை அப்படி கிடையாது. இதில் ஏன் அது அடமென்சி கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க வேணால் கவுன்சிலிங் போகலாம், இவங்க கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது நீங்கள் இருக்கீங்க இதே தான் சரி. ஏன்னா நாங்கள் என்ன கேட்குறோன்னா இல்லை இல்லை அப்பா அம்மாவுக்கு அன்றைக்கி தான் தெரியும். அது கரெக்டு புரிதலுக்காக அவங்க கேட்குறாங்க. கரெக்டு. அவங்க கவுன்சிலிங் போகலாம், இவங்கள கவுன்சிலிங் போகணுன்னு கேட்குறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி வேறு கண்டிஷனை வச்சுறாரு, ஒரு வருஷம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அவர் வந்து இவங்களை மேனிப்புலேட் தான் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளையாக அவங்க சொல்கிறாங்க சினிமா தனமாக இருக்குது, இதனால் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். இவ்வளோ நாள் நான் காத்து இருந்துட்டு இனிமேல் என்னால் முடியாது, அவனால் முடியல, அவ்வளோதான். அந்த அந்த என்ன சொல்கிறீங்க அந்த பிடிவாதம். ஏன்னா அது காதல்னால வருது. காதலிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பிடிவாதம் இருக்கும். எஸ் எஸ் இல்லாம இல்ல நான் இல்லை 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 ஓகே. நான் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி கேட்டது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் ஏன் இந்த கதையை பண்ணலாம். என் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுங்க. இன்றைக்கி என் பையன் இருக்கான், பையனில் பொண்ணு யாருக்காவது இப்படி நடந்திருந்தா 100% இந்த இதில் லக்ஷ்மி ரியாக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வினீத் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் 100%. ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, என்னோடய உலகம் வேறு. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்கள வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புறதோ, இல்லை ஆணவ கொலை பண்ணுறதோ, இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை என்ன சொல்கிறது அவங்க வந்து வக்கரமான ஒரு அவங்களே நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் சீப்பாக பார்க்குறதோ கிடையாது. புரிஞ்சுக்க நம்ம எப்போ வந்து முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் அன்பு, காதல், மனிதம் எல்லாமே ஆரம்பிக்குது. எப்போ நம்ம புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, மற்றவன் சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போவே எல்லாமே நின்றுடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் இந்த கதையை நான் எழுத ஆரம்பித்தேன், தவிர இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கிடையாது. இதை எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நான் இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்டர் ஆமாம் ஆமாம் கரெக்ட். அன்றைக்கி நான் சொன்னேன், அதனால தான் ரிப்பீட் பண்ணலையா? இல்லை கட்டாயமா இல்லை அப்படி சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. என்னங்க கடை மூடுறாங்க, என்னங்க கடை மூடுறாங்களா? பாலா சிலர் கடை மூடுறாங்கன்றது. இல்லை டெஃபினட்டாக அப்படி கிடையாதுங்க. இந்த கதை அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்தது, அதனால நான் அது சொன்னேன், அது உண்மையாக நடந்தது. கிளைமாக்ஸை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. அது கொஞ்சம் சமூகத்தில் விழிப்புணர்வு நானே கூட சொன்னேன். ஆக்சுவலாக இந்த கதையை இப்படி கூட இவரே 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமூகத்துக்காக அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ண விட்டுருக்கலாம்னு ஏன் தோணுச்சு அவங்களுக்கு? ஏன் கேட்குறீங்க? அநியாயம் பாருங்க, சொல்லணும்னு தோணுச்சு. பாவம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தியாகியா இருக்காரு. அவரே 2 பேரையும் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ளார அவங்க 2 பேரும் ஒண்ணா அது வேற ஒரு கதையா இருக்கும். நம்ம பார்ட் 2 காதல் என்பது பொது உடைமை பார்ட் 2. சார் எதை கேக்குறேன்? சார் கேக்குறேன். இருங்க உங்களுக்கு டைம் ஆகுது சார். நீங்க பாருக்கு கிளைமாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஓடி வருவாங்க கடற்கரையில. அனுஷாவும் நிஜோ மட்டும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருக்க மாட்டாங்க, மத்த பெண்கள். ஆமா ஆமா. சோ இன்னும் சமூகத்துல அப்படிதான் சில பேர் மறந்து வாழ்ந்துட்டு. ஆமா ஆமா, நிறைய பேர். ஆமா ஆமா, அதுதான். அது ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஷார்ட்டா இந்த 2 பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க மீதி பேர்லாம் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சமுதாயத்துல இன்னும் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள பசங்களை வந்து பேரண்ட்ஸ் ஏற்றுக்கணும்னு நினைச்சா கூட அவங்க பயப்படுற ஒரே விஷயம் சுற்றி உள்ள சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம புள்ள நம்ம பெற்று வளர்த்துட்டோம், நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அக்கம் பக்கத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்பு தாங்க அதோட பெருசு. நீங்கள் உங்கள் குழந்தைங்க மேலே அன்பு அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக மற்றவங்க சொல்கிறது பெருசாக படாது. அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு தான். குழந்தை மேல நம்ம வைக்கிற அன்பு அடுத்தவங்க பேசுகிற வார்த்தை சார் எடுத்து சாரம்ல இல்லை, அதுதான் சார் சொல்கிறேன் நான். அந்த அன்பு வந்து நிஜமாகவே ரொம்ப பெருசாகவும் உண்மையாகவும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் அது பேசினானா உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பேச முடியும், உங்களால் நெஞ்ச நிமிர்த்தி நிற்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் இருங்க சார். இல்ல இந்த விஷயத்துல சாருக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் சார். என்னுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு மிக க்ளோஸ் நண்பர்,
அவர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த படம் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம், அதாவது வந்துட்டுருக்கோம். நேற்று எனக்கு அவர் சொன்னார், ரொம்ப க்ளோஸ் நண்பர். அவர் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து தகவலாக சொன்னார். அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் மகள் வந்து திருநம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டா, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். திருநம்பியாக இன்னைக்கு கன்வெர்ட் ஆகிருக்கா. அது பிறகு நாங்களாம் ஒரு கெட் டுகெதர்லாம் பண்ணுறோம், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்னோட மகளோட சேர்ந்து படித்தவங்க. அவங்க திருநம்பியாகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வாங்க, நம்மலாம் வந்து பையன் பேர் சொல்கிறாங்க. இப்போ அவன் பையனாயிட்டா, அவங்க கூட நான் வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணணும், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே மனசார நினச்சேன், இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணல, அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன். இதுவரை நீங்கள் பெண்ணாக பார்த்த என் மகள், இனிமேல் அவர் பையன், என் பையன், நீங்கள் வந்து பாருங்கள், மீட் பண்ணுங்க சொன்னாங்கல்ல, அது பெரிய தொடக்கமாக போயிட்டு இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு தொடக்கமாக தான் வரும். இந்த படம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தானே தவிர இது எல்லாரும் மாறணுன்றதுக்காக கிடையாது. இது எல்லாரும் மாறணும், எல்லாரும் வந்து இதை ஏற்றுக்கணும், ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் பண்ணிட்டு. ஓகே சார், நீங்க ஒரு தயாரிப்பாளரா ஒரு நல்ல கருத்தை சமூகத்துக்கு விதைக்கணும்னு பண்ணிட்டீங்க. சப்போஸ் இதே சூழ்நிலை நம்ம உறவுகளுக்கோ நமக்கோ நடந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்போ ஒரே ஒரு சொல்லுங்க, சினிமா தானே கிடையாதுங்க. வினீத் சார் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், கேட்டு பார்ப்பேன். அவங்களுக்கான புரிதல் ப்ராப்பராக இருந்தது வச்சுங்களேன், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நீ வாழ நினைச்சேன்னா வாழ்மா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வினீத் சார் அந்த கேரக்டர், தேவராஜ் கேரக்டர் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், புரிந்துக்க ட்ரை பண்ணுவேன். எதனால் இங்கே கேட்டார் பார்த்தீங்களா, எதனால் இந்த காரணம், ஏன் வந்து தன்பாலின் மேலே ஈர்ப்பு வந்தது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் நான் வந்து சைக்கலாஜிக்கலாக ஏதாவது பண்ண முடியுமா, உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கா. ஆனால் ஜெயபிரகாஷ் இதில் அவ்வளோ அழகாக முதல்ல சொல்லியிருக்காரு, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து தன்பாலின மேல் தான் எனக்கு ஈர்ப்பு, பசங்க கூட பழகிறதுக்கு எனக்கு இதுவாக இருந்தது, பெண்ணு கூட பழகிறதுக்கு கூச்சமாக இருந்தது சொல்கிறான். அதாவது நான் பெண்ணு கூட பழகும்போது கூச்சமாக இருந்ததுன்னு அர்த்தம், எனக்கு ஈர்ப்பு இருக்குது, நான் எப்படி போய் பழகிறதுன்னு தெரியல, ஆனால் பையன் கூட நம்ம ஃப்ரீயாக பழகிறேன்ப்பா, ஏன்னா பையன் கூட பழகும்போது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்து சொல்கிறா. அப்போ சின்ன வயசுலேருந்தே மனசார அப்படி தான் வாழ்ந்திருக்கான்னா அவளை போய் நீங்கள் புஷ் பண்ண முடியாது. நீ வந்து இல்லை தன்பாலின இருப்பில் பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு புஷ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா நம்மக்கிட்ட வளர்ந்துட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ்ந்துட்டாலாம் பல விஷயங்கள் நீங்கள் ஏற்றுட்டு தான் ஆகணும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடாக ஜெயபிரகாஷ் சொன்னார். உங்கள் உண்மையிலேயே நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைய அதை நீங்கள் ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் என்னோட நண்பர் குடும்பத்தில் நடந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைய நம்முடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம போகணுன்ட்டு தான் இந்த படம் சொல்ல வர கருத்து. இந்த படம் வந்து இதை ப்ராபகேட் பண்ணல, இதுதான் பண்ணணும்னு சொல்லலை, இதுதான் ரைட்டுன்னு சொல்லலை. கடைசியில் வந்து என்ன சொன்னார், இதுதான் சொல்யூஷன் சொல்லலை. அவர் சொன்ன வந்தது தான், இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுங்க, உணர்வுபூர்வமாக அக்செப்ட் பண்ணிங்க. இதை எதிர்த்து அவங்கள வந்து ஒரு தள்ளி வச்சிடாதீங்க, நம்ம குடும்பமாக நினைங்க, நம்ம பசங்களாக நினைங்க, அவங்கள புரிஞ்சுங்கன்னு சொல்கிறது தான் இந்த படைப்பினுடைய ஒரே நோக்கமாக நான் கருதுகிறேன். அதுதான் ஜெயபிரகாஷனுடைய சக்ஸஸாக நான் பார்க்குறேன்.